எஸ்ஐஆருங்கிறது வந்து இங்கே விட இங்கேயாச்சும் ஒரு சில உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து குறைச்சிருக்கிறாங்க. பீகாரில் முதல் தடவையாக அதை பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 65 லட்சம் வாக்காளர்கள் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப அந்த சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் போடும் திரும்ப 19 லட்சம் வாக்காளர்கள் வந்து கரெக்டான டாக்குமெண்ட்டை கொடுத்ததுனால அவங்கள சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்து முதற்கட்ட வாக்குப்பதிவு உங்களுக்கு தெரியும், எப்பவுமே அங்கே வந்து 50%, 54% அப்படி தான் நடந்திருக்கும். 60% தான் வரும். முதல் முறையாக வரலாற்றில் முதல் முறையாக உங்களுக்கு பீகாரில் பார்த்தீங்கன்னா 65% வாக்குப்பதிவு நடந்திருக்கு. ஒருத்தர் கூட என்னோட ஓட்டு போயிருச்சோ அப்படின்னு எந்த ஒரு கட்சியும் சொல்லலை, எந்த ஒரு மக்களும் சொல்லலை. எங்களுக்கு ஓட்டு போயிருச்சு, எங்கள் ஓட்டை இது பண்ணிட்டாங்க, எங்கள் ஓட்டு இல்லாமல் போயிருச்சுன்னு யாருமே சொல்லலை. எல்லாருக்குமான ஓட்டு அங்கே கிடைச்சிருக்கு. 65% மக்கள் வாக்கு அளிச்சிருக்கிறாங்க. இப்போ இரண்டாவதாக தமிழ்நாட்டில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இப்போது இதை வேண்டான்னு சொல்கிற திமுக காரங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்க, வார்டு வார்டாக பூத்தா இன்னைக்கு பிஎல்ஓ கூட அவங்க போகிறாங்க. இப்போ எங்களுக்கு பயமாக இருக்குது, எங்க ஓட்டெல்லாம் திமுக எடுத்துகிட்டு போகிறாங்களோன்னு சொல்லிட்டு அதிமுகவும் பிஜேபியும் பயப்படக்கூடிய நிலைமையில் இன்னைக்கு யார் இறங்கி நல்லா ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா திமுகவுடைய கவுன்சிலர்களும் திமுகவுடைய வட்ட செயலாளர்களும் பிஎல்ஓவை டேக் ஓவர் பண்ணுறாங்க அவங்க.